வணக்கம். ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. ಶ್ಯಾಮಲಾ. நீங்க born and brought up in Bangalore? 20 years ಆಯ್ತು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದು ನಾವು. ಓಕೆ. ಮೊದಲು ದೇವನಹಳ್ಳಿ ತಾಯಿ ಮನೆ ದೇವನಹಳ್ಳಿ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಏರ್ಪೋರ್ಟ್ ಇದೆಯಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಓಕೆ. ಅಲ್ಲಿಂದ ನಮ್ದು ಮೇಲೂರು ಅಂತ 15 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್. ಹಸ್ಬೆಂಡ್ ಊರು. 20 years ஆயிடுச்சு ನಾವು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದು. பெங்களூர் வந்து 20 years ஆச்சு. ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் சொல்லி கொடுக்க போறீங்க? ಕೊಬ್ಬರಿ ಪುಡಿ. ಕೊಬ್ಬರಿ ಪುಡಿ. ಇದು வந்து ரொம்ப ಟೇಸ್ಟಿಯಾ இருக்கும்ல? ಬಾಣಂತರಿಗೆಲ್ಲ ಒಳ್ಳೇದು. 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಇಟ್ಟರು ಏನೂ ಆಗಲ್ಲ, ಕೆಡಲ್ಲ. 2 ವರ್ಷಗಳು ಕೆಡಾது, அப்படியே இருக்கும். ಫಾರಿನ್ಗೆಲ್ಲ ಕಳಿಸ್ತೀನಿ ನಾನು. சோ பாத்தீங்களா, கொப்பரை பொடி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். சோ அந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க. ಒಣ ಕೊಬ್ಬರಿ, கொப்பரை தூள், ಜೀರಿಗೆ, ஜீரகம், ಬೆಳ್ಳುಳ್ಳಿ, பூண்டு, ಒಣಮೆಣಸಿನಕಾಯಿ, வரமிளகா, ಕರಿಬೇವಿನ ಸೊಪ್ಪು, கருவேப்பிலை, ಮೆಣಸು, மிளகு, ಹಿಂಗು, பெருங்காயம், ಉಪ್ಪು, ಸಾಸಿವೆ, கடுகு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ಫಸ್ಟು ಮಿಕ್ಸಿಗೆ ಹಾಕೋಬೇಕು. ஓகே. அப்போ வந்து ஜாரை ஓப்பன் பண்ணிடுங்க. என்னென்ன போடணும் அதில்? ಫಸ್ಟು ಮೆಣಸು, மிளகு, ಜೀರಿಗೆ, சீரகம், ಒಣಮೆಣಸಿನಕಾಯಿ. இது 2 மிளகா எடுத்துருக்கீங்க. இது ಮೂರು ವೆರೈಟಿ. 3 வெரைட்டி. எதுக்கு? இது வந்து கலர், ಸ್ಮೆಲ್. இது ஸ்மெல். அப்புறம் இது டேஸ்ட். அது கலர், இது ಖಾರ, ಇದು ಖಾರ. ஓ, இது ಖಾರ. ஓகே ஓகே. இது ಖಾರ, இது கலர், ஸ்மெல். இது கலர். சூப்பர். இந்தாங்க. ಆಯ್ತಾ? ಇದು ಹಾಕು. ಕೊಬ್ಬರಿ ಸ್ವಲ್ಪ ಹಾಫ್. ಎಲ್ಲ ಪೌಡರ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಈಗೆಲ್ಲ ಅದು ಹಾಕ್ಬೇಕು. ಕೊಬ್ಬರಿ ಫುಲ್ಲ போடலாமா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಆಗಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರೈಂಡ್ ಆಗಿದೆ. ಓಕೆ. அடுத்து என்ன பண்ணலாம்? ಇವಾಗ ಸ್ಟವ್ ಆನ್ ಮಾಡ್ಕೊಂಡು இப்போ ಫಸ್ಟ್ என்ன பண்ணணும்? ಫಸ್ಟ್ ತುಪ್ಪ ಹಾಕಬೇಕು. நெய். ಸ್ಪೂನ್. ಸೊ ಇದು வந்து ವಿತೌಟ್ ಆಯಿಲ್, ಆனா நெய் ಯೂಸ್ பண்ணணும். ಅದೇ ಬಾಣಂತಿಯರಿಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಿದು. ಎಣ್ಣೆ ಹಾಕಲ್ಲ. ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಕಾದ್ಮೇಲೆ ಸಾಸಿವೆ, கடுகு ಅದನ್ನ போட்டு பொரிய வைக்கணும். ಓಕೆ. ಕಡುಗು போடலாமா? ಸಾಸಿವೆ ಸ್ವಲ್ಪ, ಸಾಸಿವೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ. ಹಿಂಗು ಸಾಕು. ಕರಿಬೇವಿನ ಸೊಪ್ಪು, ಕರಿವೇಪಿಲೆ ಸಾಕು. ಇವಾಗ ಅದೆಲ್ಲ ಹಾಕ್ಬೇಕು. பொடி ಇದೆಲ್ಲ போட்டுலாம். பொடி ಎಲ್ಲ ಇದ್ರಲ್ಲಿ. அப்படியே கூட நல்ல ஸ்மெல் வருதுல.
ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಆಗಬೇಕು. நல்லா ஃப்ரை பண்ணனும். ಈಗ ಉಪ್ಪು ಹಾಕು. ಉಪ್ಪು ಸಾಕಾ? ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಾಕು. ಸೊ ಇದು நல்லா ಫ್ರೈ பண்ணனும். ಒಳ್ಳೆ ಕಲರ್ ಬರಬೇಕು. ಕಲರ್ ಮಾರುமா? ಬ್ರೌನ್ ಕಲರ್. ಸೊ ಇದು ಆಕ್ಚುಲಿ ರೈಸ್ ಓಡಲ್ಲ ಕಲந்து சாப்பிடலாம்ல? ರೈಸು, ಚಪಾತಿ, ದೋಸೆ, ರೊಟ್ಟಿ, ಎಲ್ಲದರೊಟ್ಟಿಗೆ ಬ್ರೆಡ್, ಚಕ್ಲಿ ಜೊತೆ ತಿನ್ಬೋದು. ಓಕೆ, ಸೊ இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இல்லையா? கோப்ரி பொடி ரெடி. ரெடி. சூப்பர். எனக்கு கொஞ்சம் கூட கோப்ரி பொடி. ஆஹா. So 2 years நாலும் ஸ்பாயில் ஆகாது. அடடடடா. சூப்பரான வாசனைங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொப்பரி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மிளகு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வரமிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக கொப்பரை துருவலோட கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொப்பரையை போட்டு நல்லா அதை அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வாண்டியை வைங்க. வாண்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற கொப்பரை பொடியை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் நல்லா அதை ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கொப்பரை பொடி தயாருங்க.